ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய சேமிப்பை வந்து நான் எப்படி வந்து ஒரு 10 தேதிக்குள்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியல. அதுக்கு வந்து என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். முடியும் போது கண்டிப்பாக அப்பப்போ என்னால் சில வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திற்கான சேமிப்புக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து பணத்தை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான சேவிங்ஸ் தான் நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பிஎல்ஐ வந்து போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு 20 இயர்ஸ் கழித்து எனக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து புதுசாக ஒரு சேமிப்பும் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு வந்து கிடைக்கல. அதனால் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னோடய பொண்ணு பேரில் வந்து செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தில் வந்து நான் மந்த்லி ஒரு 2000 ருபீஸ் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய எமர்ஜென்சிக்கான பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து எஸ்பியில் தான் போட்டுட்ருக்கேன். மாதம் எனக்கு வந்து எவ்வளோ ஒரு 1000மோ 500 2000மோ எவ்வளோ போட முடியுமோ அதை வந்து நான் போட்டுட்ருப்பேன். இதில் வந்து எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். இதில் வந்து பெரிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா ஏடிஎம் கிடையாது, நெட் பேங்கிங் கிடையாது. அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு வந்து கரையாமல் அப்படியே இருக்கும். அடுத்த சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக நான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட பேரில் நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு 2 மந்த்தாக பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னு. அதுக்கு வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னோடய பையனுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஆதார் வந்து எடுக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 மந்த்தாக நான் வந்து இதில் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் போட்டிருக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேமிப்பை வந்து செய்திடுங்க. இது வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம். ஏன்னா இருக்கிற சேமிப்புலேயே பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி அப்படிங்கிறது இதில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இது வந்து என்னோட குழந்தைங்களுக்கான ஹையர் எஜுகேஷனுக்காக நான் 2மே வந்து போட்டிருக்கிறேன். அதாவது 15 இயர்ஸு 15 வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு சிறு சிறு சேமிப்பாக நம்ம ஒரு 100 ரூபாயிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து நம்ம குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா இருந்தால் கூட சேமிக்க முடியும். அதுதான் வந்து ஒரு சிறப்பு. இதில் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்புறம் வந்து பொன்மகன் சேமிப்பு திட்டம் இது 2ம் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதிலே மாதிரி இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பணம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா, இப்போ வந்து பிஎல்ஐக்கான அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து வச்சிட்றேன். இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நான் இதில் எடுத்து வச்சுருவேன். அது மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து என் பொண்ணோட இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2000 ருபீஸ் வந்து வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து 1000 ருபீஸு. அடுத்து இந்த மாதத்தில் எனக்கு வந்து எஸ்பியில் வந்து எவ்வளோ போட வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருக்குங்க. இப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா அமௌண்ட்டை எடுத்து வச்சு ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே இந்த மாதிரி என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸில் செய்யக்கூடிய சேமிப்புகள்லாம் பண்ணிவிடுவேன். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில சேமிப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரியும் நான் வந்து சேமிப்புகள் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸுமே வந்து முடிஞ்ச போது நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.